மின் பகுப்பு. மின்பகுப்பொருள் மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல் மின்பகுப்பொருள் ஆகும். செப்பு சல்பேற்று கரைசல், சல்பூரிக் அமிலம், சோடியம் குளோரைடு கரைசல் இதற்கு உதாரணங்களாகும். மின்பகா பொருள் மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல் மின்பகா பொருள் ஆகும். தூய நீர், சீனி கரைசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல் இதற்கு உதாரணங்களாகும். மின்வாய்கள் மின்பகு பொருளில் வைக்கப்படும் மின்னை கடத்தும் கடத்திகள் மின்வாய்கள் ஆகும். செப்பு, நாகம், காபன், வெள்ளி இதற்கு உதாரணங்கள் ஆகும். மின் பகுப்பு. எலக்ட்ரோலைசிஸ். மின்னை பயன்படுத்துவதில் கரைசல் ஒன்றில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துதல் மின்பகுப்பாகும். மின்பகுப்பில் மின்கலத்தின் நேர்முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் அனோட்டு ஆகும். மின்கலத்தின் மறைமுனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கத்தோட்டு ஆகும். காபன் மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்பேற்று கரைசலை மின்பகுத்தல். நாம் காபன் மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்பேற்று கரைசலை மின்பகுப்பதற்கு நமக்கு செப்பு சல்பேற்று கரைசல், காபன் மின்வாய்கள், அவற்றுடன் மின்கலம் ஒன்று தேவைப்படுகின்றது. அவதானம்: நேர் மின்வாயை சூழ வாயு குமிழிகள் தோன்றும். அந்த வாயு குமிழிகள் ஒட்சிசனாக காணப்படும். மறை மின்வாயில் செங்கமில படிவு தோன்றும். அந்த செங்கமில படிவு செப்பாக காணப்படும். கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடையும். குறிப்பு: H2வின் கனவளவு, அதாவது ஐதரசனின் கனவளவு O2வின் கனவளவிலும், அதாவது ஒட்சிசனின் கனவளவிலும் ஏறத்தாழ 2 மடங்காக காணப்படும். அமில நீரை மின்பகுத்தல். சுற்றில் மின் பாயும் போது நேர் மின்வாய்க்கு அருகில் வாயு குமிழிகள் தோன்றும். மறை மின்வாய்க்கு அருகில் வாயு குமிழிகள் தோன்றும். பரிசோதனை குழாயை தூக்கி எரியும் தனக்குச்சியை மின்வாயில் உள்ள குழாயினுள் கொண்டு செல்லும் போது அது தீப்பற்றி எரியும். எனவே O2 வாயு ஆகும். எரியும் தீக்குச்சியை மறை மின்வாயில் உள்ள பரிசோதனை குழாயினுள் கொண்டு செல்லும் போது அது பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணையும். எனவே அது ஐதரசன் வாயு ஆகும். மின்பகுப்பின் பயன்பாடுகள். மின் முலாமிடலில் பயன்படல். உலோகங்களை தூய நிலையில் பெறுதல், அதாவது சோடியம், மக்னீசியம். கைத்தொழில் ரீதியான எரிசோடா, அதாவது சோடியம் ஐதராக்சைடு பிரித்தெடுப்பு. நாம் தற்போது மின் முலாமிடல் பற்றி நோக்கப் போகின்றோம். மின்னை பயன்படுத்தி ஒரு உலோகத்தின் மீது இன்னொரு உலோகத்தை பூசுதல் மின் முலாமிடல் ஆகும். முலாமிடல் படிகள். முலாமிட வேண்டிய உலோகம் மின்கலத்தின் மறைமுனையுடன் இணைக்கப்படல் வேண்டும். முலாமிட பயன்படும் உலோகத்தை நேர்முனையுடன் இணைத்தல் வேண்டும். முலாமிட பயன்படும் உலோகத்தின் கரைசலை மின்பகு பொருளாக பயன்படுத்தல் வேண்டும். முலாமிட பயன்படும் கரைசல் ஐதான கரைசலாக இருத்தல் வேண்டும். சிறிய மின்னோட்டத்தை சீராக வழங்குதல் வேண்டும். நாம் தற்போது மின் முலாமிடலின் பயன்களை பற்றி பார்க்க போகின்றோம். இரும்பு துருப்பிடித்தலை தடுக்க நிக்கல், குரோமியம் போன்றவற்றை பூசுதல். பெருமதிமிக்க உலோகங்களை பெருமதி கூடியதாக காட்டுவதற்கு செப்பிற்கு வெள்ளி அல்லது பொன் முலாமிடுதல். இரும்புக்கு செப்பு முலாமிடுதலை நாம் இறுதியாக பார்க்க போகின்றோம். செப்பு மின்கலத்தின் நேர்முனையுடன் இரும்பு மின்கலத்தின் மறைமுனையுடன் இணைக்கப்பட வேண்டும். இதற்கு எமக்கு செப்பு சல்பேற்று கரைசல், இரும்பு, செப்பு தகட்டு துண்டு, ஒரு மின்கலம் தேவைப்படுகின்றது. இதன் அவதானம்: செப்பு கரையும், இரும்பின் மீது செங்கபில படிவு தோன்றும், கரைசலின் நிறம் மாறாமல் காணப்படும்.